விருச்சிக லக்ன விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியின் சமசப்தமத்திலே குரு அமர்ந்திருக்கிறார். 7ஆம் பாவத்தில் குரு 7 அமர்ந்திருக்கிறான் போது நேச்சுரல் என்ன ஆகுது, உங்களுடைய கலத்திரம் அப்புறம் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் இவங்க 2 பேரையும் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய நிர்பந்தத்திலே நீங்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கு அந்த நிர்பந்தம் இருக்கும். பிறரை புண்படுத்துவது உங்களுக்கு மனசில் பிடிக்காத ஒரு காரியம். அதை ரொம்ப இப்போ இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க. நிறைய இன்னும் சொல்லுவீங்க, இல்லை நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ செய்யுங்க, நான் உங்களோட வரேன் அப்படின்றத ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது. இது ஒரு விதத்தில் யோகத்தை சொல்லும், ராஜயோகம் அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா, அந்த ராஜயோகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ராஜயோகம்னு சொன்ன உடனே ராஜா எப்படி தீர்மானமாக சில செயல்களை செய்கிறார், சில செயல்களை செய்வதற்காக தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார். இது 2மே நடக்கும் இல்லையா ராஜாவுக்கு. அதை தான் இங்கே நம்ம யோசிக்கணும். அவர் செலிபிரிட்டி மாதிரி அவர் எல்லாம் வெளியிலலாம் ஃப்ரீயாக போக முடியாது. ஆனால் தான் செய்ய வேண்டிய காரியங்களே அடுத்த குற்றேவல் மூலமாக எல்லாரையும் வச்சு வேலை வாங்கிடுவார். பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே கான்செப்டை மைண்டில் போடுங்க. உங்களால் செய்ய முடியாத காரியங்களை இன்னொருத்தரை வச்சு செய்ய முடியும். நீங்கள் எல்லாம் உட்காந்து நானே செய்கிறேன்னு எடுத்து போனீங்கன்னா உங்களால் செய்ய முடியாது. அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா இந்த யோகத்துடைய அடிப்படை புரிஞ்சுப்படும். உங்களுடைய லாபஸ்தானத்தில் கன்னிய ராசியை பார்க்கிறார். ஸோ அப்போ லாபம் உண்டு. உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு ஏதோ டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு செட்டில் ஆக போகுது. சிலவங்க உங்களுக்கு சொத்து பதிவுகள் எல்லாம் நடக்க போகுது. சட்டம் படி உங்களுக்கு நில புலன்கள் வர வேண்டி இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ வரக்கூடிய காலம். அதனால் கொஞ்சம் பூமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்துக்கள் எல்லாம் தீர்வாகி உங்கள் பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தெரியுது. அதனால் இதெல்லாம் வந்ததுன்னா கரெக்டாக அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணி வர லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சுருங்க. ஏன்னா 12ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் இடத்துலேருந்து இவர் 8ல் அமர்ந்திருக்கிறார். அவரும் சுக்கிரனுடைய வீட்டில் தான் போய் உட்கார்றார். அப்போனா என்னது, லாங் டேர்முக்கு நம்ம அசைன் பண்ணி விட்டுறணும். அந்த இதெல்லாம் நம்ம வந்ததுன்னா இப்போ உடனே எடுத்தேன் அவங்ககிட்ட சொத்து வந்ததுங்க நான் விற்று காசாக மாற்றினேன்னு சொல்லாதீங்க. அது சொத்து வந்ததுங்க விற்றீங்கன்னா எதனா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு லாங் டேர்மில் போட்டுருங்க. ஷார்ட் டேர்மில் யோசிக்காதீங்க. ஏன்னா ஃபார் யுவர் ரெய்னி டேஸ் யூ ரெக்வயர்டு மணின்னு தான் இப்போ இவர் இப்போ ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நியாயமான சேமிப்பாக அது அமையும். அப்படி வச்சுக்கோங்க. நியாயமான சேமிப்பாக அதை அமைத்து கொள்ளுங்கள். முடிந்தால் ஏதாவது ஸ்கூல்லாம் கட்டுறது அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ஸ் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் பண்ணி கொடுங்க. கல்விக்கூடங்களை கட்டும்போது குரு இன்னும் அபிவிரதமாக உங்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுப்பார். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நோட் புக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. பேனா பென்சில் நோட் புக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வாங்கி கொடுங்க. இல்லை ஏதாவது ஸ்கூல் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க. அதுங்க படிக்கக்கூடிய எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டுங்க. அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டங்களில் செய்தீர்கள் என்றால் இது உங்களுடைய அந்த குருவின் கடாட்சத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் ஜாஸ்தி உங்களுக்கு வரவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இதே பரிகாரமாக இந்த குரு பயிற்சிகளை செய்யும்போது உங்களுக்கு மேலும் வளர்ச்சியும் வாழ்விலே ஒரு புது தெம்பும் பொலிவும் வரும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.